V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சட்டம் என் கையில் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். சட்டம் என் கையில் திரைப்படம் ஏற்கனவே 1978 கமல் சார் நடிச்சிருந்தார். அந்த படம் அன்றைக்கி மிகப்பெரிய ஹிட் ஆகி அவருக்கு ஒரு பெரிய திருப்புமுனை கிடைச்சது. இப்போ 2024 சட்டம் என் கையில்னு படம் வந்திருக்கு. ஒரு த்ரில்லர் படமாக வந்திருக்கு. காட்சிக்கு காட்சி விறுவிறுப்பு, சஸ்பென்ஸு, படம் பார்க்குற ஆடியன்ஸ் அப்படியே பதட்டமாக டென்ஷன் ஆகிற மாதிரி படத்தை ஒரு மிக மிக விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பரத்வாஜ் முரளிகிருஷ்ணன், ஸ்ரீராம் சத்யநாராயணன், கோகுலகிருஷ்ணன், சண்முகம் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சச்சி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. MS ஜோன்ஸ் ரோபர்ட் இசையமைச்சிருக்காரு. முத்தையா கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. மார்டின் டைட்டர் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. நடிகர்கள் பார்த்தா சதீஷ், வித்யா பிரதீப், நவகீதன், அஜய் ராஜா, ஜீவா ரவி, மைம் கோபி, ரித்திகா, R. ராம்தாஸ் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் சதீஷ் சீரியஸாக பண்ணியிருக்காரு. நல்ல காலம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அப்படி இப்படின்னு வந்திருந்தாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு யதார்த்த ஒரு சக மனிதனாக வந்திருக்காரு. மிக சிறப்பாக நடித்து படத்தை வந்து வேறு லெவல் கொண்டு போயிருக்காரு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒரு கதை சுருக்கம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தவொடனே ஒரு அவசர தகவல் வந்து காரில் போகிறாரு. நடுவில் ஒருத்தர் குறுக்கில் வந்துடுறாரு, அடிச்சோன்னு அவர் இறந்துடுறாரு. அட் த சேம் டைம் ஒரு ரவுண்ட் ஆனால ஒரு பெண் மர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மர்டருக்கும் இந்த இவர் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு என்ன சம்மந்தம்? காவல்துறை வந்து விடியறக்குள்ளே அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் போராடுறாங்க. இவங்க காவல்துறை கண்டுபிடிச்சாங்களா? சதீஷ் அவரை இடித்தார், அவர் இறந்தவர், அவர் பாடி என்ன பண்ணார், அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எல்லா விளக்கத்துக்கும் படத்தில் வந்து தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் கதையோட சுருக்கம்னாலும் இந்த படத்தை திரைக்கதைப்பு மூலமாக மிக சிறப்பாக நம்ம இயக்குனர் வந்து கொண்டு போயிருக்காரு. உண்மையில் இயக்குனரோட சாமர்த்தியம் இந்த படத்தில் புத்திசாலித்தனம் அதிக இடங்களும் நமக்கு தெரியுது. பொதுவாக ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறக்காண்டி நம்ம காட்சிகள் மெனக்கெடு அப்படிங்கிறத பார்த்து ரசிகர்கள் சந்தோஷம் பண்ணுவதற்காண்டி ஒரு சேசிங் வைப்பாங்க, ஃபைட்டிங் வைப்பாங்க. அந்த மாதிரி காட்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ஜெயிக்க முடியும்னா அதை பல இயக்குனர் நிரூபிச்சிருக்காங்க. அதை இந்த சாட்சியும் நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட புத்தி கூர்மை இந்த படத்தில் தெளிவாக தெரியுது. சதீஷும் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடித்து படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு ஃபைட் சீனு, எனக்கு ஒரு டியூட் கதாநாயகெல்லாம் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாருன்னா படம் வந்து வேறு திசையில் போய் படத்தோட நேர்த்தியை கெட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் அவர் சொன்னதை தெளிவாக செஞ்சுட்டு வந்ததுனால படம் வந்து மிக நல்லா ரசிகரமாக இருக்குது. அதனால் ஒரு ஃபைட் சீன்லாம் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த படமே கெட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் சதீஷ் வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணிட்டார். அதே மாதிரி பாவல் நவகீதன் SI வர்றாரு. அவர் ஏற்கனவே மெட்ராஸ், டானாக்காரன் அந்த படத்துலலாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சுப்பார். பொதுவாக இவர் படங்கள்லாம் ரொம்ப தேர்வு பண்ணி தான் பண்ணுறாரு. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ரொம்ப கோவக்கார இதுக்கெல்லாம் இவர் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதை முரட்டுத்தனமாக ஆளுக்கெல்லாம் இவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த படத்தில் அவர் முரட்டுத்தனமாக வர்றாரு. நம்ம ஆடியன்ஸ் வந்து என்னடா இப்படி ஒரு மனச்சாட்சி இல்லாத ஆளாக இருக்காரு அப்படின்னு கோவப்படுற அளவுக்கு பேசுகிறாருன்னா அந்தளவுக்கு அவர் சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இசையா அஜயராஜ் வர்றாரு. அவர் ஏற்கனவே நம்ம சென்னை 28 வந்தார். அப்புறம் தோலான்னு ஒரு படத்தில் வந்தார். தோலானா இப்போ வந்த தோலா கிடையாது, பழைய 2008 ஒரு தோலான்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்தவர் கொஞ்ச கால இடைவெளிக்கு அப்புறம் இந்த படத்தில் வர்றாரு. அவருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் இந்த கொலையை அந்த செய்திகள் சேகரிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார். அந்த கான்ஸ்டபிள் வந்து இவருக்கு ஐடியா சொல்லுவார். சார் இந்த கார் வந்து கண்டிப்பாக ஃப்ரண்டில் தான் இடிச்சிருக்கும், ஏன்னா பேக்கில் அடிச்சிருந்தா ஹெட்லைட்டு சிகப்பு வந்துருக்கு, சார் வெள்ளை கண்ணாடியாக இருக்குது, அப்போ ஃப்ரண்டில் தான் சார் இருக்குது அப்படின்னு ஐடியா சொல்லும்போது விஜயராஜ் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்ப, சார் கான்ஸ்டபிள் சார், எவ்வளோ நாளாச்சு வந்து வேலைக்கு வந்து ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்ற காட்சி வந்து அந்த காட்சியும் அந்த இடமும் அந்த சுற்றுப்புற சூழலும் அந்த ஃப்ரேம் வச்சதும் ரொம்ப கணக்கச்சிதமாக அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கான்ஸ்டபிளுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. எல்லா கேரக்டரும் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்துக்கு வந்து டயலாக் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குது. டயலாக்கெல்லாம் ஒவ்வொரு காட்சியும் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பத்திரிக்கையாளர் நினச்சா எந்த ஒரு விஷயத்தையும் வெளிக்குளத்துக்கு கொண்டு வந்துடலாம், அதுக்கு யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது இந்த படத்தை உதாரணமாக சொல்லலாம். அதேமாதிரி ஒரு காவல்துறை நினச்சா ஒரு செய்தியை பெரிதாக்குறதும் சிறிதாக்குறதும், ஒரு குற்றவாளியை நிரபராதியை குற்றவாளியாக்க முடியும் அப்படிங்கிறது காவல்துறை ஒரு உதாரணமாக செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை மீறி மீடியா வந்து நாங்கள் நினச்சா உங்களை வந்து நாங்கள் என்ன வேணாலும் எந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து உங்கள் முகத்திரை கிழிச்சிரும் அப்படிங்கிறத பத்திரிக்கையாளர் சொல்கிற காட்சியெல்லாம் ஒரு சவாலான காட்சியாக இருக்குது. படம் ரொம்ப நேர்த்தியாகவும் விறுவிறுப்பாகவும் திருளாவும் நம்ம யூகத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம சாதாரண ஒரு படம் பார்க்கும்போது இந்த காட்சி வரும்போது இது இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு யூகம் பண்ணி வச்சுருப்போம். அப்படி ஒரு எந்த ஒரு விஷயம் இல்லாமல் படத்தில் வந்து ஆரம்பத்தில் சதீஷ் ஆக்சிடென்ட் பண்ண காரணத்துக்கும் அந்த கொலை பண்ண அந்த பெண்ணோட காரணத்துக்கு எல்லா காரணங்களும் தெளிவாக சொல்லும்போது எல்லாருமே எழுந்து கைதட்டி இயக்குனருக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு அந்த படம் வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமும் ரொம்ப திறமையாகவும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வர்ற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து திரைக்கதை வடிவில் தான் ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க. அதை வந்து இந்த இயக்குனர் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க.